ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கிராமத்து முறையில் மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு ஊருக்கு போகும்போது ஸ்பெஷலாக எங்களுக்காக அங்கே கிடைச்ச ஏரியில் கிடைச்ச கண்ட மீனை வச்சு எங்களுக்காக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஏரியில் வந்து வாங்கின 3 கிலோ அளவுக்கு கண்ட மீன் வாங்கியிருந்தாங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி குழம்புக்கு தனியாக, வறுவலுக்கு தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபி, கீரை ரெசிபிஸ், அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். குழம்புக்கு வந்து வால், தலை தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வடகம் போட்டு தாளிச்சிக்கிட்டாங்க. வேறு எதுவும் சேர்க்கல, வெறும் வடகம் மட்டும் நல்லா தாளித்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 பல் பூண்டு நசுக்கி போட்டுக்கிட்டாங்க. வடகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தனியாக வந்து ஒரு 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கிட்டாங்க. அந்த புளி கரைசல்லையே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் வந்து ஒரு தக்காளியும் ஒரு 5 சின்ன வெங்காயத்தையும் மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் வந்து அந்த புளி கரைசலோடய சேர்த்துக்கிட்டாங்க. இந்த வடகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் எடுத்து அந்த கரைசல் எல்லாத்தையும் ஊற்றி மூடி வச்சுட்டாங்க. இதை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டாங்க. பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் போட்டாங்க. அதை கவர் பண்ண முடியல. மீன் போட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டாங்க. இது வந்து மீன் முட்டை பொரியல். இந்த அளவுக்கு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. மீன் வறுவலுக்கு வந்து கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சோம்பு தூள் முக்கியமாக போட்டுக்கிட்டாங்க. மஞ்சள் தூள் போட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. தோசை தவாவில் வறுத்துருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. முட்டை பொரியல் வந்து சாதாரண முட்டை பொரியல் மாதிரியே வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறமா வந்து இந்த மீன் முட்டையும் போட்டு அதில் வறுத்து எடுத்துட்டாங்க. உங்களுக்கு கிடைச்சதுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.